ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் Azure சீரீஸ்ல how to recover a deleted storage account and how to recover a deleted container and also how to recover a deleted blob. ஸோ பிளாப்ன்றது இட் இஸ் அ பைனரி லார்ஜ் ஆப்ஜெக்ட் எப்படி ரெக்கவர் பண்ணலாம், எப்படி ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னரை ரெக்கவர் பண்ணலாம், எப்படி ஒரு கம்ப்ளீட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை நம்ம ரெக்கவர் பண்ணலான்றதை பார்ப்போம். இது நம்ம ஆக்சிடென்டலாக டெலிட் பண்ணிட்டோம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வி ஹவ் டெலிட்டட் இட் பட் அகெயின் வி நீட் இட்ன்ற மாதிரி சுச்சுவேஷனில் வந்து எப்படி ரெக்கவர் பண்ணலான்னு பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு டிப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம இந்த மாதிரி ஆக்சிடென்டல் டெலிஷனை வந்து அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம ரிமோட்லேருந்து நிறைய மேனேஜ் பண்ணுறோம், சப்போர்ட் பண்ணுறோம் போது இந்த மாதிரி ஆக்சிடென்டல் கிளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். அதில் வந்து தெரியாமல் டெலிட் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அதை எப்படி ஓவர் கம் பண்ணலான்ற ஒரு டிப்பையும் நான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம அஜூரோடைய போர்ட்டல் லாகின் பண்ணிடுறேன். பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எங்கிட்ட நிறைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ஸ் இருக்கு. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் வாண்ட் தி ஸ்டோரேஜ் அக்கௌண்ட், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இது வேணானே நான் டெலிட் பண்றேன். இன்னொரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா தெரியாம நான் இப்ப இதை நான் டெலிட் பண்ணணும், பட் என்ன ஆயிடுச்சு நான் இதை வந்து ஆக்சிடென்டலா டெலிட் பண்ணிடுறேன்னு பாருங்க. இருந்தாலுமே அவங்க வந்து கிளியரா சொல்றாங்க, டெலிட்டிங் தி செலக்டட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இஸ் irreversible, this will permanently delete the storage அப்படின்லாம் சொல்றாங்க. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து ரீசெண்டா ஒரு சூப்பரான ஃபீச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க ரெண்டு விதமா இதை வந்து ரெக்கவர் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து எங்கிட்ட ஒரு பேக்கப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பேக்கப் இருந்ததுன்னா யூ கேன் ரெஸ்டோர் த டேட்டா ஃப்ரம் த பேக்கப். எங்கிட்ட இப்போ பேக்கப் இல்லை, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ நீட் டு ரெக்கவர் த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரெஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ லாஸ்ட் 14 days லாஸ்ட் 2 weeksல டெலிட் பண்ண எல்லா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டும் என்னுடைய சப்ஸ்கிரிப்ஷன்ல இங்கே லிஸ்ட் ஆகும். ஸோ ரீசெண்டாக டெலிட் பண்ண லாஸ்ட் 2 weeksல டெலிட் பண்ண எல்லா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டும் இங்கே லிஸ்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ நான் 001 நான் ரெஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் ரெக்கவர் இட். அப்போ என்ன ஆகுனா மறுபடியும் அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் ஸ்டார்ட் கெட்டிங் ரெக்கவர்ட், ரீக்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்குள்ள போனீங்க அப்படின்னா ஸ்க்ரால் பண்ணி கீழே வாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங்ல ரெக்கவர் டெலிட்டட் அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷன் வச்சு தான் நம்ம முன்னாடி ரெக்கவர் பண்ணுவோம். பட் இப்போ நீங்க வெளியிலே கொடுத்துட்டாங்க. இப்போ இன்கேஸ் உங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டே இல்லை, வேற எந்த ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்னா நீங்க ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஒரு டம்மியா ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் வச்சு நம்ம ரெக்கவர் பண்ணிட்டு இருந்தோம் முன்னாடி. இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மைக்ரோசாஃப்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணி வெளியிலே ரெக்ஸ்டோர்ன்ற ஆப்ஷனுங்க கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இதை நம்ம போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க, நம்ம ரெக்கவர் பண்ணதுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இதோடைய ஓப்பன் பண்ணிட்டு ஆக்டிவிட்டி லாக்ல போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த ஆப்ரேஷனுங்க வந்து தெரியும் உங்களுக்கு, நீங்க என்ன ஆக்டிவிட்டி பண்ணீங்க, அது ரெக்கவர் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா இங்க உங்களால நோட்டீஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ ஆல்சோ ஷோ யூ ஹவு டு ரெக்கவர் அ பர்டிகுலர் கண்டெய்னர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்க டெலிட் ஆனது இங்க காமிச்சிருக்காங்க பாருங்க, டெலிட் வாஸ் சக்சஸ்ஃபுல். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெக்கவர் ஆன ஆக்டிவிட்டி லாகும் இங்க நம்மளால பார்க்க முடியும். இப்ப இதுல வந்து ஒரு கண்டெய்னர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கண்டெய்னர்ன்றது யூ டோன்ட் கம்பேர் இட் வித் வர்ச்சுவல் மெஷின் கண்டெய்னர். இங்க வந்து நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டெய்னர்னு ஒரு டேட்டா ஸ்டோரேஜ் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட கண்டெய்னர்ஸ் இருக்கு பாருங்க, ஸ்டாண்ட் செக் 2 லாக்ஸ், என்னுடைய பூட் டயக்னோஸ்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் நான் இங்க ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து இந்த பர்டிகுலர் கண்டெய்னர் நான் டெலீட் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. இதுவும் அதே மாதிரி தான். ஆக்சிடென்ட்லாம் நான் கண்டெய்னரை டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஐ கேன் கோ அண்ட் ரெக்கவர் த கண்டெய்னர். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணிட்டு இதுல போயிட்டு ஷோ டெலிட்டட் கண்டெய்னர் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ இதை நீங்க எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல டெலிட் ஆன கண்டெய்னர்ஸ் எல்லாமே வரும். ஹிஸ்டாரிக்ஸ்லாம் என்னுடைய பூட் டயக்னோஸ்டிக்ஸ் பழைய லாக்லாம் நான் டெலிட் பண்ணியிருக்கேன், 10th 11th அதெல்லாம். ஸோ இப்போ இதுதான் நான் வந்து ரீசெண்டாக டெலிட் பண்ணது, ஸ்டாண்ட் செக் அப்படின்றது இருக்கு பாருங்க. ஸோ இது இப்போதான் நான் வந்து 8/10க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லாஸ்ட் மாடிஃபை ஆயிருக்கு. ப்ளஸ் இதை போயிட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன்டெலிட்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ ரெஸ்டோர் கண்டெய்னர்ன்றதும் பண்ணலாம், நம்ம ரெஸ்டோரேஷனும் பண்ணலாம், அது ஒரு ஆப்ஷன். இங்க வந்து பாத்தீங்கன்னா அன்டெலிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து எந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னரை வந்து நீங்க அன்டெலிட் பண்ண போறீங்கன்னு கேட்கும். ஸோ அது சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்க வந்து அன்டெலிட் ஆயிடும். இப்போ திருப்பி நமக்கு ஆக்டிவா காமிக்கும் உங்களுக்கு டெலிட் ஆன கண்டெய்னர். ஸோ இது வந்து ஒரு கண்டெய்னரை வந்து எப்படி நம்ம ரெஸ்டோர் பண்றதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு
ஆப்ஜெக்ட், ஒரு பைனரி லார்ஜ் ஆப்ஜெக்ட். இது வந்து பிளாப்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ். இப்போ நம்ம ஏடபிள்யூஎஸ்ல S3 ஆப்ஜெக்ட் சொல்றோம்ல, அந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மைக்ரோசாஃப்ட் ஆஜூர்ல வந்து பாத்தீங்கன்னா பைனரி லார்ஜ் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க எல்லா லார்ஜ் ஆப்ஜெக்ட் ஃபைல்ஸும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். இதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டெலீட் பண்ணிடுறேன் அப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா கண்டெய்னர் எல்லா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்லயும் பை டிஃபால்ட்டா இது இருக்காது. ஸோ நான் எப்படி அதை எனேபிள் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஷோ டெலிட்டட் பிளாப்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ டெலிட் ஆனதெல்லாம் உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல வந்து ஷோ டெலிட்டட் பிளாப்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம இப்போ போயிட்டு இங்க அன்டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து ஆப்ஜெக்ட் லெவல்ல நம்ம அன்டெலிட் பண்ணலாம். ஆக்டிவ் ஆயிடுச்சு. கண்டெய்னர் லெவல்ல நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அன்டெலிட் பண்ண முடியும். இந்த இடத்துல அன்டெலிட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கண்டெய்னர்ஸை வந்து நம்ம ரெஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ரெக்கவர் டெலிட்டட் அக்கௌண்ட் இல்ல ரெஸ்டோர் ஆப்ஷன் வச்சு நம்ம 3 லெவல்ல நம்ம ரெக்கவர் பண்ணலாம். பட் இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய டேட்டா மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா டேட்டா ப்ரொடெக்ஷன்ல போயிட்டு நம்ம எனேபிள் சாஃப்ட் டெலிட் ஆப்ஷன் கொடுத்துருக்கணும். சாஃப்ட் டெலிட்ன்றது என்னன்னா ரீசைக்கிள் பின்ல ஸ்டோர் ஆகிற மாதிரி. இப்போ நம்மளுடைய மெஷின்ல நம்ம டெலிட் பண்ணோம் அப்படின்னா எங்க போயிட்டு ஸ்டோர் ஆகும்? ஃபர்ஸ்ட் ரீசைக்கிள் பின்ல ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிட்டென்ஷன் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரீசைக்கிள் பின்ல இருந்து பர்மனண்டா டெலிட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து டிஃபால்ட்டா 7 days வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கும். நான் என்னுடைய ஸ்டோரேஜ் காஸ்ட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. நான் ஒரே ஒரு நாள் மட்டும் இங்க டெமோக்காக நான் இது பண்ணிருக்கேன். அதே மாதிரி இது கண்டெய்னர் லெவல்லையும் நம்ம எனேபிள் பண்ணணும். ஓகே, இது எனேபிள் பண்ணாதான் உங்களால ரெஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஸ்னாப்ஷாட்ல இருந்து எப்படி ரெக்கவர் பண்றது, எப்படி வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் இன் டைம் பேக்கப் எடுத்து வைக்கிறது, அதெல்லாம் நம்ம வந்து வேற ஒரு செஷன்ல பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டிப் என்ன சொன்னேன் நானு, எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிடென்டல் டெலிஷனே நடக்காம எப்படி நம்ம வந்து தடுக்கலாம் அப்படின்றது வந்து நான் சொன்னேன். ஸோ ஜென்ரலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்டோடைய அஜூர்ல எல்லா ரிசோர்ஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லாக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸ் நீங்க டெலிட் பண்ண அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த டெலிட் லாக்கை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அவாய்ட் டெலிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிடுறேன், இந்த டெலிட் லாக்கை வந்து ஆட் பண்ணிடுறேன். அப்ப நம்ம வந்து தெரியாம கிளிக் பண்ணா கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வந்து திஸ் இஸ் டு அவாய்ட் ஆக்சிடென்டல் டெலிஷன் அப்படின்னு நான் வந்து ஒரு லாக் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன ஆகும் அப்படின்னா நான் வந்து இந்த லாக் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தெரியாம கூட என்னால் அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை டெலிட் பண்ண முடியாது. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா மெயினாக என்னுடைய ஓவர் வியூ போயிட்டு டெலிட் பண்ணி பார்க்குறேன். ஸோ என்ன சொல்றாங்க பாருங்க, இட் கான்ட் பி டெலிட்டட் பிகாஸ் திஸ் ரிசோர்ஸ் இஸ் ப்ரொடெக்டட் பை டெலிட் லாக். ஸோ நீங்க அதை வந்து வெளியிலேருந்து பண்ணாலும் சரி, ஃப்ரம் எந்த லிஸ்டிங்லேருந்து பண்ணாலும் இதுக்கப்புறம் அதை வந்து டெலிட் பண்ண முடியாது. இந்த மாதிரி நம்ம வந்து டெலிட் பண்ணதை ரெஸ்டோர் பண்ணலாம். பட் அகெயின் அதை எப்படி நம்ம வந்து தடுக்கலான்றதுதான் முக்கியம். ஏன்னா அந்த பர்டிகுலர் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இட் வில் பிகம் அன்அவைலபிள் கரெக்டா அந்த டெலிட் ஆன டைம்ல. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். எப்படி நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்றது, எப்படி வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னரை ரெக்கவர் பண்றது, எப்படி ஒரு டெலிட்டட் பிளாபை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணலான்றது தான் இப்போ நம்ம பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ.